பாப்பா இந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி வந்தெல்லாம் வந்தது பெண்டு நிமிர்ந்துடுச்சுங்க. ஏன்னா இந்த வாட்டி சரஸ்வதி பூஜைக்கு நான் அம்மா வீட்டில் அக்கா வீட்டில் 2 இடத்துலையுமே பூஜை போட்டுட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நாங்கள் கடை வச்சுருக்கோம். கடைக்கு பூஜை, அது முடிச்ச உடனே வீட்டுக்கு பூஜை, இதெல்லாம் முடித்து வண்டிங்களுக்கு பூஜை, எங்களோட ஸ்கூட்டி காரு பைக்குக்கெலாம் பூஜைன்னு முடிஞ்சு அப்பாடான்னு ஓஞ்சி உக்காந்தா அடுத்த நாள் பரிஷத் பிரதிஷா கேட்குறாங்க, எங்கள் வண்டியில் எங்கே சந்தனம் போட்டு காணோம், பூ காணோம், நானாவோட பைக்கில் இருக்குது, உன்னோட ஸ்கூட்டியில் இருக்குது, ஏம்மா நம்ம கதுவுக்குலாம் ரூமில் வந்து சந்தனம் தெளிக்கலன்னு சொல்கிறாங்க. அவனுக்காக பசங்களுக்காக 2 குட்டீஸுகளுக்காக அவங்க வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களோட டேபிள் ரைட்டிங் பெஞ்சு உட்காந்து சாப்பிட்ற சேர் எல்லாம் க்ளீன் பண்ணி பெண்டு நிமிர்ந்துச்சு. ஆனால் சரஸ்வதி பூஜை முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தாங்க இந்த பூஜை போட்டோம். குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க ஹாப்பி ஆகிட்டு அந்த வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டி சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷத்துக்காக ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் சந்தனம் போட்டெல்லாம் தெளித்து குழந்தைங்களுக்காகவே வந்து மேல் போர்ஷன்லேயும் நான் திருப்பி பூஜை போட்ட மாதிரி ஆயிடுச்சிங்க. எல்லாம் நல்லபடியாக பூஜை முடிஞ்சுது. ஆமாங்க. ஒரு விதத்தில் யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம வாகனங்கள்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தானேங்க அந்த குட்டி குழந்தைங்களுக்கு அவங்களோட பைக்கு சைக்கிள் கார்னால் அது அவங்களோட இம்பார்ட்டண்ட்டில்